கொஞ்சம் இருமாப்ல, அங்க கார் வருது, நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். யாருமா அது? கார் வருது, கண்ணுக்கு தெரியல, குறுக்கு வந்து விடுவீங்க. அடி பலமா பட்டுச்சா? அம்மா அம்மா, ஒரு சோடா கொண்டு வாங்க. ஏன் தம்பி, என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க, தயவு செஞ்சு. இதை வந்துட்டேன். யாருப்பா இந்த பொண்ணு? கண்ணப்பற. ஹலோ ஹலோ, என்ன காருக்குள்ளே போன் பண்ற? யார் இந்த பொண்ணு? சோடா குடிமா, மெதுவா குடி. லட்சணமா இருக்கிறாளே, வெளியூர் பொண்ணா? இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது இல்ல ரகு? அப்படியே சாஞ்சி படுத்துக்கோ. மயக்கமா? சும்மையா? யாருப்பா அந்த பொண்ணு? நான் வரேன். ஐயா, ரகு கணக்குல ஒரு சோடா எழுதிக்க, கூட 2 பைசா சேர்த்து எழுதிக்க. கேட்ட கேள்விக்கு அவன் சரியா பதில் சொல்லல. யாருப்பா இந்த பொண்ணு? எல்லா விவரமா சொல்றேன், முதல்ல இவளை படுக்க வைக்கணும். பாப்பா, என்னடா பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது? பெரிய வீட்டு பொண்ணு சின்ன வீட்டு பொண்ணு அதெல்லாம் தெரியாதுமா. எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்து என் டாக்ஸில விழுந்துட்டா. அம்மா, சீக்கிரம் போய் ஒரு டீ போட்டு கொண்டாங்கம்மா. மஞ்சு, மஞ்சு, என்ன உடனே கொண்டு போய் அந்த மண்டபத்துல விட்டுடுங்க. என்ன காணாம மது துடிச்சு போயிடுவா. பிளீஸ் மஞ்சு, நான் சொல்றத கேளு. நாளை காலையில நானே போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். சொல்றத கேளு குழந்தை. இந்த ராத்திரியில உன் ஃப்ரெண்ட இவன் எங்க போய் தேடுவான்? இல்லம்மா, மதுவை யாரும் தேட வேண்டாம். என்ன கொண்டு போய் அந்த மண்டபத்துல விட்டுட்டா போறோம். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நானே போறேன். இந்த நேரத்துல நீ தனியா போறதா? மஞ்சு, நீ மதுவை தானே பார்க்கணும். நான் இன்னும் 15 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துடுறேன். மஞ்சு, வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்ததுனால எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? மஞ்சு, ஏன்பா, உன் பேர் தானே மது? ஆமா. ஏன்? உன் கூட இருந்தாலே மஞ்சு, இப்ப அவ எங்க வீட்டுல தான் இருக்கா. அவ எப்படி இருக்கா? உங்க வீட்டுல ஏன் இருக்கா? தயவு செய்து சொல்லுங்க மிஸ்டர். ஏ மது, அழாத. நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு எந்த ஆபத்தும் நடக்கல. என் கூட கார்ல வா, எல்லா விவரமா சொல்றேன். கமா மஞ்சு, உன் மது நான் கூட்டிட்டு வந்துட்டேன். மஞ்சு, நீ பத்திரமா இருக்க இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா ஏற்பட்டது. இப்ப எப்படி இருக்கு மஞ்சு? பரவாயில்ல. நீதான் இவளோட ஓடி வந்த பையனா? ஏன் தம்பி, இவதான் சின்ன பொண்ணு. ஏதோ சொன்னான்னா இவளை கூட்டிக்கிட்டு நீ இவ்வளவு தூரம் தனியா வரலாமா? ஏமா, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப இதுவா நேரம்? இப்பவே மணி 10 ஆச்சு. அவளுக்கு முதல்ல ரெஸ்ட் வேணும். மஞ்சு, நீ படுத்து தூங்குமா? ரொம்ப தாகமா இருக்கு. இரு, தண்ணி கொண்டு வரேன். ஏன் மஞ்சு, உன்னை யாரோ துரத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னியாமே, அவங்க உனக்கு அடையாளம் தெரியல? அவங்க முகத்தை கருப்பு துணியால மூடி இருந்தாங்களே, நான் எப்படி பார்க்க முடியும்? மது, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படிமா மது, அப்படியா? இது பாருங்க, அவ தானா குடிப்பா. டம்ளர் அவகிட்ட கொடுங்க. அவளை சமப்படுத்த நான் விரும்புறேன். அப்படிமா மஞ்சு, நீதான் நல்லா இருக்கியே, நீயே வாங்கி குடியே. மது, அவனை தொந்தரவு படுத்துறதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ போய் படு. அம்மா, அவனுக்கு படுக்கையை போடு. படுத்துமா? மஞ்சு, என்னது குறும்புதான்? இது குறும்பத்தனம் இல்ல, விளையாட்டு. இந்த பாரு, உங்ககிட்ட விளையாடுறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. நான் அவசரமா சவாரிக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க வெளியில போயிட்டா எனக்கும் மதுக்கும் போர் அடிக்குமே. சரி, சீக்கிரம் வந்துடுறேன். என்ன இது? இதுவா? இது லைசன்ஸ். இது இல்லாம நான் டாக்ஸி ஓட்டவே முடியாது. அழகான. சரி, இப்ப எப்படி வெளியில போறீங்கன்னு பாருங்க. அத குடுமா? மாட்டேன். குடுக்க போறியா இல்லையா? டைம் எனக்கு குடு. நேரம் இல்ல மஞ்சு, போகணும். குடுக்க போறியா இல்ல? மாட்டேன். இவ்வளவு தூரம் கேட்டு இருக்கேன், குடு. கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் மஞ்சு, விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. நான் வேலைக்கு போகணும். குடு குடு. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. வேலைக்கு போறவங்க தடுக்கிறதா? கூட அவனை ஏன் பாத்துக்கிறேன்? அவன் குழந்தை. நீங்க சும்மா இருங்கம்மா.
இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கா? குழந்தையா? குழந்தை. மஞ்சு, அதை கொடு. அவங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்லயே தங்க சொல்லுடா. ஏம்மா? பணக்கார இடத்து பொண்ணு 2 நாள் ஒன்னா கலந்து பழகுனா பொண்ணையும் அவளுக்கு புரிஞ்சு போயிடும். எனக்கும் அம்மா, உனக்கு ஆசை சின்ன ஆசை இல்ல, இவ்வளோ பெரிய ஆசை. நீங்க 2 பேரும் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கலாம். நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே? என்னடா இது? தமாஷுக்கு கோட்டை செஞ்சா அது பெருசா எடுத்துக்கிட்டு. மஞ்சு, உடனே நம்ம இந்த வீட்டை விட்டு போயாகணும். இதுக்கு இங்க இருந்தா இவங்க உங்க அப்பாவுக்கு தந்தி அடிச்சு அவருக்கு வரவழைச்சு அவர்கிட்ட நம்மளை புடிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா, நம்ம போறோம்ல அந்த அம்மா கிட்ட எப்படி சொல்றது? அவங்க கிட்ட ஏன் சொல்லாமே போயிடலாம். மது, இதுதான் முடிவு. 1000 ரூபாய் இனாம் காணவில்லை. என் மகள் ரோகிணி வயது 4 சென்ற சனிக்கிழமையில் இருந்தானவில்லை. உயரம் 4 அங்குலம், நிறம் சிகப்பு, முதுகில் ஒரு பெரிய மச்சம் இருக்கும். கண்டுபிடித்து தருபவருக்கு 1000 ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும். தகவல் அனுப்ப வேண்டிய விலாசம் கோபாலசாமி, 8 பாரதி நகர், கோவை 11. 1000 ரூபாய் இனாம். அவங்க 2 பேரும் அரை மணி நேரமா காணோம். வீட்டை விடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையாமா? ஒன்னும் சொல்லப்பா. அம்மா, அவங்க தங்கி கடை எனக்கு தெரியும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் ரகு. சாரி ரகு, நாம உங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு ரொம்ப இணந்தலா இருக்கும்னு மதுதான் சொன்னா, அதனாலதான் வந்துட்டோம். ஏய் மது, என்னடா இது? அர்த்தம் இல்லாம ஏதோ நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டியே. நேத்து ராத்திரி நடந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் நடந்துட்டா? அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. ரொம்ப போனவா? ஆமா மது, அவங்க அதுதான் எனக்கு சரின்னு படுது. மஞ்சு, நம்ம யார் வீட்லயும் தங்குறதுக்காக இங்க வரல, யார் சாப்பாட்டையும் சாப்பிடறதுக்காக வரல. மது, என்னடா உளற? நீங்க 2 பேரும் என் வீட்டுல தங்குறதுனாலையும் நான் உங்க 2 பேத்துக்கும் கொஞ்ச நாள் சாப்பாடு போறதுனாலையும் நான் ஒண்ணு ஏழாட மாட்டேன். சூப்பர் மது, அவன் நகைக்காகவும் வேற எதுக்காகவும் யார் வேணும்னாலும் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம். இது அவ்வளவு பாதுகாப்பான இடம் இல்ல. ரகு, நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னொருத்தர் வீட்டுல விருந்தாளியா இருக்க நான் விரும்பல. மஞ்சு, இவன் தான் அர்த்தம் இல்லாம பிடிவாதம் பிடிக்கிறான். நீயாவது கொஞ்சம் சொல்ல. மது, ரகு அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நம்ம அவங்க வீட்லயே தங்கினா என்ன தப்பு? மஞ்சு, நீ வேணா ரகுவோட போ, அங்கேயே தங்கு, எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல. மது, என்ன இது? உன்னை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி தனியா போறது? தனியாவா? ரகு இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர், உன்னை நல்லா பாத்துக்குவாரு. ஏய் மது, அவளை கூட்டு போங்க மிஸ்டர். அப்ப நீ? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நான் வந்தா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஓ, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு இப்பதான்டா புரிஞ்சுது. உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைச்சேனே தவிர மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான தனி அக்கறையும் கிடையாது, தவறான எண்ணமும் கிடையாது. நான் அப்படி சொல்லலையே, குற்றம் உள்ள நெஞ்சு, அதுதான் நீயா ஏதோ சொல்ற. போடா ஃபூல், சின்ன பையங்கிறது சரியா போச்சு. என்ன மாதிரி சம்பாதிக்கிற வயசு வந்ததாண்டா தெரியும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு. ஏய், உன்னையும் மஞ்சுவும் சந்திக்கிறது இதுதான்டா கடைசி தடவை. பாய். ரகு, போறீங்களா? ஆமா, நானும் இங்க இருக்க கூடாது, நீங்களும் என் கூட வரக்கூடாது. ஏ, வாலிபனா இருக்கிறது கூட பாவம்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாய் மஞ்சு. மஞ்சு, ரகு போயிட்டானேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? ஆனால் நீ ரொம்ப மோசம். ரகுவோட இப்படிதான் சண்டை போட்டுக்கிறதா? சாரி மஞ்சு, உனக்கு பிடிச்சவங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டது ரொம்ப தப்புதான். மது, மது, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? என்னோட பேச மாட்டியா? இதோ பார் மது, நான் உனக்கு சொன்னேன், நீ எனக்கு சொன்ன. நீ என்னோட பேசலனா அப்புறம் நான் யாரோட பேச முடியும்? உன்னோட பேசுறதுக்கு தான் எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே. ஓ, ரகு என்னோட பேசுனது உனக்கு பொறாமையா இருக்கு, அவ்வளவுதானே? இப்பதான் ரகு போயிட்டாரு, என்ன கோவம்? ஹலோ ஹலோ ஹலோ,
சின்ன பூவின் மேனி வாடாதோ என்னை பார்த்து பேசக்கூடாதோ சின்ன பூ